அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு பிரபலங்களின் முக்கிய வேட்பாளர்களின் வெற்றி தோல்வியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் போட்டியிடுகிறார். திமுக சார்பாக கருணாநிதி அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் சார்பாக பாண்டியும், தாவேகா சார்பாக பாலசுப்ரமணியனும் போட்டியிடுகிறார்கள். இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? அவருடைய ஃபேவர்ல அந்த சைலண்ட் விஸ்பர்னு சொல்லக்கூடிய அதிமுக ஆட்சி அமைந்தால் நம்ம ஆளு மினிஸ்டர் அப்படின்ற ஒரு சைலண்ட் விஸ்பர்ஸ் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம் பார்த்து சார். சார் வணக்கம். நம்மளுடைய நம்பர்ஸ் என்ன சார்? இந்த கோவில்பட்டியில இன்னொரு நம்ம இப்ப ஏற்கனவே ஒரு 4 தொகுதி பார்த்தோம். ஒரத்தநாடு, சிவகங்கை, அப்புறம் திருமங்கலம்லாம். இங்க 2021ல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இங்க அதிமுக 68,556 வாக்குகள் வாங்கியிருக்கு. அவங்க சிபிஐஎம் 37,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க ஆனா அதிமுக வெறும் 12,000 வாக்குகள்ல தான் ஜெயிச்சிருக்கு. இந்த 12,000 ஆமா, அவரு 56,000 வாக்குகள் வாங்கினார். சோ அதனால இவங்க 2 பேரும் நீங்க சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில அதிமுக வாக்கு வித்தியாசமே. ஓகேங்களா? சோ அதனால கேள்வியே இல்லைன்னு நினைக்கிறேன். போட்டி போட்டதால அது ஒரு விஐபிகள் 2 பேர் மோதக்கூடிய ஒரு தொகுதியா மாறிடுச்சு. விஐபி வெர்சஸ் விஐபி அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் அங்கேயே போல ஆயிடுச்சு. பிளஸ் அங்க சிபிஐ தான் நின்னாங்க. இங்க திமுகவே இப்போ அதுவும் கருணாநிதி அப்படின்னு பெயர் கொண்ட நபர் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இம்பாக்ட் கொடுக்காதா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க தொடர்ந்து இங்க சிபிஐ தான் நின்னு இருக்குங்க. சிபிஐ இதுலயுமே நான் அங்கதான் உங்களுக்கு ஏன் இது ஒரு அதிமுகவுக்கு இது ஒரு கோட்டைன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எப்படி கோபிச்செட்டிப்பாளையம்னா கடந்த 11 தேர்தலில் 10 தேர்தல் இவங்க அதிமுக ஜெயிச்சுது, பொள்ளாச்சியில 10 தேர்தலில் ஜெயிச்சுது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, கோவில்பட்டியும் அதே மாதிரிதான். ஏன்னா 77 சிபிஐ ஜெயிச்ச போது அதிமுக கூட்டணி, 80 சிபிஐ ஜெயித்த போது அதிமுக கூட்டணி, 84 காங்கிரஸ் ஜெயித்த போது அதிமுக கூட்டணி, 89 சிபிஐ ஜெயிச்ச போது அதிமுக கூட்டணி, 91 நேரடியா அதிமுக, 96 மாத்திரம் தான் சிபிஐ திமுக கூட்டணி. எங்க போனாலும் அந்த 96 கேட்டு போட்டுருது சார். ஆமா, 91ல திருப்பி 2001ல அதிமுக கூட்டணி. சோ இங்க நீங்க சிபிஐ இருந்தாலுமே நீங்க இங்க இது ஒரு அதிமுக 10 தடவை ஜெயிச்ச தொகுதி, நேரடியாவோ கூட்டணியாவோ ஜெயிச்ச தொகுதி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா போனதுல டிடிவி தினகரன் அவர்களே கூட இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. பட் அகைன் டிடிவி தினகரனுக்கு விழுந்த வாக்கு சசிகலாவின் வாக்கு. இந்த ஒரு பார்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம்ல சார். நீங்க டிடிவி தினகரன் அவரோட அப்ப நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர் ஒரு களத்துல இறங்கின பாலிட்டிஷியன் சார். அவங்க அவர் அம்மா காலத்திலேயே அவர் நேரடியா களம் கண்டு பார்லிமெண்ட் வரைக்கும் அவர் பேசியிருக்கிறார். ஸோ அதனாலதான் அவரால் இன்னைக்கு திறமையா ஒரு கட்சியே நடத்திட்டு போயிட்டார். அவர் அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவர் முன்னாடியே கட்சி அமைச்சு இன்னைக்கு அநேகமா அவர் ஒரு அவரோட ஒரு 4லேருந்து 5 எம்எல்ஏக்கள் எடுக்கிறது ஒரு உறுதியா எடுப்பார். அப்படிதான் அவருக்கு சாதகமா தான் களம் இருக்கு. ஸோ அதான் நீங்க டிடிவி தினகரனையும் திரு சசிகலா மேடம் அவர்களையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிளஸ் இந்த ஒற்றுமைனால 87,000 நம்ம சொல்ற மாதிரி அரித்மெட்டிக்கலா சேர்த்தீங்கன்னா 87,000 வாக்குகள் அது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா அது 40,000 வாக்குகள் வித்தியாசம், 40,000 வாக்குகள் 30,000 வாக்குகள்ல கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இது தென் தமிழகம் இந்த தடவை மறந்துடக்கூடாது. கள நிலவரம் அதிமுக ஃபேவரா இருக்கிறதுனால. பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட்டையும் நம்ம பார்த்த சார் சொல்லியிருக்காரு. தென் தமிழகம் ட்ரெண்டே அதிமுக பக்கம் இருக்குது. அதில் அதிமுகவின் அதிபயங்கர கோட்டையான 96ல மட்டும் தோல்வி அடைந்த ஒரு தொகுதியான கோவில்பட்டி அப்படின்னு சொல்லலாம். மற்ற 96 தவிர அந்த ரஜினிகாந்த் ஆலையை தவிர மற்ற எல்லா தேர்தல்களிலும் அதிமுக அசால்ட்டா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் ஒருவேளை அமமுக கூட்டணியில் சேர்ந்து இருந்தால் டிஃபரன்ஸே கிட்டத்தட்ட 87,000 போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அதுல 50% நீங்க குறைச்சா கூட 40,000 வாக்குகள், இன்னும் அதுல ஒரு 50% குறைச்சா கூட 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஈஸியா கடம்பூர் ராஜா அவர்கள் ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு சைலண்ட் விஸ்பர் தேவையில்ல. நீங்க சும்மா இருந்தாலும்
அங்க அதிமுக எளிதாக வெற்றி பெறும் அப்படின்னு தான் நம்ம நம்பர்ஸா இருக்குது. சசிகலா ஆகட்டும், தாவேகா ஆகட்டும், என்டிகே ஆகட்டும், யாருமே இங்க கிட்ட கூட வர முடியாது. அண்ட் ஒருவேளை அந்த அரித்மெட்டிக் காம்பினேஷன் கரெக்டா வெற்றி பெற்றால் திமுகவுக்கும் டெபாசிட் இழப்பதற்கான ஒரு மெல்லிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம். சோ கோவில்பட்டி அதிமுக அன்டிஸ்பியூட்டட்லி கடம்பூர் ராஜு அப்படின்னு நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து முடிக்கிறோம். மிக்க நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில்